கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 11வது ஆண்டு நாம் நம்முடைய திருச்சபையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 11 ஆண்டுகள் பல ஊழியங்கள் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் கூட ஒரு ஊழியமும் நடக்கலை என்று சொல்லாத அடிக்கு ஏதாச்சும் ஒரு ஊழியம், மினிமலாக ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயராவது இந்த திருச்சபை மூலமாய் நடந்திருக்கும் என்பதை கிருபையாய் கர்த்தருக்கு முன்பதாக நான் சாட்சியாய் சொல்லிக் கொள்கிறேன். சபையினுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். அதை நாம் சீக்கிரமாக எடுத்து வைப்போம். ஆண்டவர் சித்தமான சீக்கிரம் நம்முடைய சபைக்கான ஒரு டொமைன் வாங்கி நம்முடைய சபையை நம்ம சபைக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது எந்தெந்த நிகழ்ச்சிகள் நம்ம எப்பப்போ செஞ்சோமோ அதெல்லாம் ஆன்லைனில் வந்துடும். நீங்கள் எப்பொழுதுனாலும் அதை பார்த்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 11 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாள் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்த சபை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு 11 ஆண்டுகள் கடந்து விட்டது. 11th இயர் முடிவடைகிறது. 11th இயர். அப்பொழுது கர்த்தர் தமது பெரிதான கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார். இது பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், இன்றைக்கும் முடியாத நிலையில் கூட கர்த்தருடைய ஊழியம் தடைப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமேன். இதை பற்றின வீடியோ கிளிப்பிங் அது எப்போ காட்டுவீங்க? ஆஃப்டர் சர்மன். ஸ்தோத்திரம். நாம் இன்றைய செய்திக்கு போக போகிறோம். 11ஆம் ஆண்டு நமக்கு என்ன வேணும்? ஆமேன். வாட் டு வி ரியலி வாண்ட் இன் த 11th இயர்? அஃப்கோர்ஸ் லேண்ட் வேணும். சபை நடத்துவதற்கு நமக்கு சொந்தமாக இடம் வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு லேண்ட் வேணும்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு லேண்ட் வேல்யூ கூட்டிக்கொண்டு போயினே இருக்குது. லேண்ட் வேல்யூ ஏறினாலும் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வசனத்தில் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் லேண்ட் வேலை ஏறினாலும் தாழ்ச்சி அடையேன். விசுவாசிக்கிறீங்களா? எப்போல்லாம் நீங்கள் அப்செட் ஆகுறீங்களோ, எப்போல்லாம் உங்கள் கையில் எதுவுமே இல்லை, அறிவு கம்மியாக இருக்குது, புத்தி கம்மியாக இருக்குது, பணம் கம்மியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த வசனத்தை மட்டும் விடவே விடாதீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வசனத்தினால பவர் வர வரைக்கும் சொல்லுங்கள். சொல்லமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். திரும்பி சொல்லாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன். எஸ், என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். எனக்கு எந்த குறையும் வரவே குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். என்னுடைய டென்ஷனை மாற்றி போட்டு ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பண கஷ்டம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு? ஹல்லேலூயா. பணத்தில் குறைவுபடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களே அப்படி நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? பிரச்சனை வரா மாதிரியே இருக்கும். இன்று வரை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை எப்போதும் நான் ப்ரே பண்ணும்போது ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே நான் எதையும் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது, நீங்களே ரொட்டேஷன் பண்ணுறங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய சபையினுடைய 11ஆம் ஆண்டு இந்த ஆண்டு விழாவிலே நீங்கள் ஆண்டவர்கள் இந்த விஷயத்தை கூட சொல்லலாம். ஆண்டவரே எனக்காக நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள், பணத்தை ரொட்டேட் பண்ணுங்கள், என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய படிப்பை, என்னுடைய திறமைகளை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுங்கள். ஆமேன். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு மிகுந்த தைரியம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மிகுந்த தைரியத்தோடு ஆப்ரேட் பண்ண போகிறீங்க? மிகுந்த தைரியம் சொல்லுங்க. மிகுந்த தைரியம். தைரியமாக சொல்லுங்க. மிகுந்த தைரியம். மிகுந்த தைரியம். கொஞ்சம் நஞ்ச தைரியம் இல்லை, மிகுந்த தைரியம். மிகுந்த தைரியம் சொல்லுங்க. மிகுந்த தைரியம். மிகுந்த தைரியம். மிகுந்த தைரியம். கர்த்தனுக்கு மிகுந்த தைரியத்தை தருகிறார். இந்த மிகுந்த தைரியத்துக்கு இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது வித் ஆல் கான்ஃபிடன்ஸ். வித் ஆல் கான்ஃபிடன்ஸ். முழுமையான தைரியம், மிகுந்த தைரியம். தைரியத்தை நிறைய பேர் அளவிடுறதா பார்த்துருக்கேன். தைரியமானவன்ப்பா துணிஞ்சு சண்டை போடுவான் அல்ல,
பாம்பை பார்த்தா கூட பயப்பட மாட்டான், பேயை பார்த்தா கூட பயப்பட மாட்டான், கஷ்டத்தை பார்த்து பயப்பட மாட்டான், ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனால் தைரியத்துக்கு பல ஒப்புதல்கள் சொல்லுவாங்க. கற்பாம்பூச்சியை பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான், சிங்கத்தை பார்த்தா கூட பயப்பட மாட்டான் என்று இந்த தைரியத்தை பலர் பல வகையில் அளவிட்டதை பார்த்துருக்கோம். ரொம்ப தைரியசாலி என்று பல கதைகள், பல உண்மைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆனால் இன்றைக்கி ஏமானத்தில் ஆண்டவர் போட்டிருக்கிற இந்த வசனத்தின் வாயிலாக நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு வேர்டு, மிகுந்த தைரியம். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் இப்படி ஒரு சப்ஜெக்டில் நம்ம படித்ததில்லையே அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு மிகுந்த தைரியம், வித் ஆல் கான்ஃபிடன்ஸ் என்று இதை இங்கிலீஷ் வசனம் சொல்வது. வித் ஆல் கான்ஃபிடன்ஸ். இந்த ஆல் கான்ஃபிடன்ஸ் பற்றி யார் எழுதுகிறார் என்றால் லூக்கா எழுதுகிறார். நீங்கள் பைபிள் எடுத்துட்டிங்கன்னா லூக்கா எழுதின 2 புஸ்தகம் இருக்குது. அவர் எழுதின சுவிசேஷத்தை லூக்கா 1ன்னு சொல்லலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை லூக்கா 2ன்னு நீங்கள் சொல்லலாம். எழுதினவர் யாருங்க? லூக்கா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த லூக்கா ஒரு அருமையான ஒரு டாக்டர், ஒரு அருமையான ஒரு ரைட்டர், ஒரு ஆத்தர், ரிசர்ச்சர், எல்லாம் நிறைய சொல்லலாம். இந்த லூக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சிங்க. அவர் 2 ஜாம்பவான்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு. முதலாவதாக லூக்கா நல்லா ஊழியம் செய்தது பேதுரு கூட சேர்ந்து. பேதுரு ஜீசஸோட டைரக்ட் டிசைபிள் கூட சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு லூக்காவுக்கு கொடுத்தது. அதனால் லூக்கா டபுள் ட்ரைனிங், என்ன கேட்டிங்கன்னா டபுள் டிகிரி முடிச்சிருக்கார். எல்லாம் பெரிய யூனிவர்சிட்டியில். ஒன்று வந்து செயின்ட் பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லுகிற யூனிவர்சிட்டியில் செயின்ட் பீட்டர்களே படித்தார். ஹல்லேலூயா. 2வது யூனிவர்சிட்டி செயின்ட் பால்ஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லுகிற செயின்ட் பால் கூட படித்தார். ஆமென். செயின்ட் பீட்டர் பற்றி பெருசாக அவர் எழுதின மாதிரி தெரியல. அதோட சுவிசேஷத்தில் படிச்சிடலாம், பேதுருவை பற்றி எழுதியிருப்பார். ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் செயின்ட் பாலை பற்றி எழுதியிருக்கார். ஊழியன் ஆகிய புனித பவுல் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது வயதான பிறகு பழுத்த பழம் தாத்தாவாயிட்ட பவுல் தன்னுடைய அந்திய காலத்தை, தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை, தன்னுடைய வயசான காலத்தை, எல்லாருக்குமே வயசான காலத்தை பற்றின பயம். ஏன்னா வயசான காலத்தில் தான் எதுவுமே கூட இருக்காது. ஆமென். கரெக்டு தானே? நம்ம கவிஞர்கள் பாட்டு கூட பாடிட்டாங்க, வீடு வரை இனிமேல் நீங்கள் சொல்லிடுவீங்க உறவு, அப்புறம் வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றது போல் கடைசி ஸ்டேஜ், தன்னுடைய கடைசி ஸ்டேஜில் கைகள் கட்டப்பட்டிருக்கிற நிலையில் என்னுடைய கணிப்பு ஏறக்குறைய 4 வருஷத்துக்கும் கிட்ட கட்டப்பட்ட கைகள். எருசலேமுக்கு 3வது மிஷனரி பயணத்தை முடித்து விட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை போய் தொழுது கொண்டு தலை சவரகன் பண்ணி கொண்டு அவர் வரும்போது அவரை யூதர்கள் பிடிச்சி அடித்து ஆலயத்தை விட்டு பிடிச்சி வெளியே தள்ளி பெரிய மாபா கூட அதை பார்த்து சேவகரும் சேனாதிபதியை வந்து பவுலை அரெஸ்ட் பண்ண, ஏன்டா இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று அடிக்குதுன்னு சொல்லி கூட்டு போவ, ட்ரையல் வைக்க, அந்த ட்ரையலில் பவுலை யூதர்கள் அடிக்க வரும்போது நான் ஒரு ரோமன் என்று பவுல் சொல்ல, உடனே ரோம சேனாதிபதி, ஓ நீ ரோமனா, உன்னை இவங்க அடிக்கவும் முடியாது, நானும் உன்னை பனிஷ் பண்ண முடியாது, அதனால நீ கவர்னரிடம் போ என்று சொல்லி எருசலேமிலிருந்து செசரியாவுக்கு அனுப்ப, செசரியாவில் அன்றைக்கு கவர்னராக இருந்த ஃபீலிக்ஸ் இந்த விசாரணையை நடத்த, இந்த விசாரணையில் பவுல் ஒரு தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண பிறகும் பவுல் எதனா காசு கொடுத்தா விட்டுறலான்னு ஆசைப்பட, பவுல் காசு கொடுக்காம 2 வருஷம் ஜெயிலே இருக்க, ஃபீலிக்ஸ் போயிட்டு ஃபெஸ்டஸ் என்று சொல்கிற இன்னொரு கவர்னர் வர, அந்த கவர்னர் வந்து பார்த்து நல்ல மனுஷன் ஜெயிலில் இருக்கான, இவனை எப்படியாவது விடுதலை பண்ணலான்னு முடிவெடுக்க, விடுதலை பண்ண முடியாது, அப்படி கஷ்டப்பட. பிறகு பெரிய ஏரோதுடைய பேரனாகிய ஏரோது அகரிப்பாவும் அவனுடைய மகளும் அவனுடைய பெரிய ஏரோது அகரிப்பாவுடைய சகோதரியாக இருந்த பெர்னேக்கியாலும் வந்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண, யாராலையும் பவுலை முழுமையாக விடுதலை செய்யப்படாது, அப்படி சீசருக்கு அபயமிட பவுல் எருசலேமில் இருந்து செசரியாவுக்கு போய் செசரியாவிலேருந்து ஐரோப்பாவில் உள்ள ரோமாபுரிக்கு போகிறார். போகும்போது பெரிய கப்பல் சேதம், கப்பலே உடஞ்சிச்சு, எல்லாரும் செத்து போயிடுவாங்கிற நிலையில் தப்பித்து போய் ரோமாபுரியில் கால் வைக்கிறாரு. கால் வைக்கும்போது இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகலை, எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நியாயாதிபதி உட்காரல. நியாயாதிபதி யார் தெரியுமா? சீசரே நியாயம் விசாரிக்கணும். அன்னைக்கு இருந்த சீசர், ஜூலியஸ் சீசர் வாரிசில் வந்தவன் கிளவுடியஸ் நீரோ சீசர் என்று சொல்லுகிற அந்த சீசருக்கு முன்னாடி பவுல் நிற்கணும். அவருக்கு கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பவுல் ஒரு வீடு வாடகை எடுத்துகிட்டு தங்கி இருக்கிறார். கைகள் கட்டப்பட்டிருக்கு. எல்லாரும் அவரை பார்க்க வராங்க, எல்லாரையும் அவர் பார்க்குறாரு. பவுலுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் இருந்து தான் மிகுந்த தைரியம். ஹல்லேலூயா. மிகுந்த தைரியம் என்பது கட்டப்பட்ட நிலையில் கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம்.
தோற்றுப்போன நிலையில் கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம். தேவனுடைய ஊழியத்தை செய்ய மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். நம்முடைய இயலாமையில் கூட மிகவும் அவசியம். இந்த போல்ட்னஸை நான் ஹோலி போல்ட்னஸ்ன்னு சொல்கிறேன். பரிசுத்தமான ஒரு தைரியம். எல்லாத்துக்கும் தைரியம் இருக்குது. பாவம் செய்கிறவன் தைரியமாக பாவம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறவன் தைரியமாக அக்கிரமம் செய்கிறான், அநியாயம் செய்கிறவன் மிகவும் தைரியமாக அக்கிரமம் செய்கிறான். அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து தைரியத்துக்கு பேர் போன மனிதர்கள் மத்தியில் திருச்சபையே, ஊழிய செய்கிற பிள்ளைகளே, இந்த 11ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தலைமையில கை வைங்க. பரிசுத்தமான அந்த தைரியத்தை கொடுப்பாராக. அவர் ஊழியத்தை செய்யக்கூடிய தைரியத்தை தருவாராக. எல்லா கட்டப்பட்ட நிலையிலும் தம் ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. This is the real fearlessness. ஐயா நான் தைரியசாலின்னு நீங்கள் என் கையில் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் ஒரு கேள்வி கூட உங்களை பார்த்து கேட்க முடியும். மகனே, ஏசப்பாக்காக நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலைனா எனக்கு நம்ம நீ தைரியசாலி இல்லை என்று தோன்றுகிறது. What did you do for God? Bible is considering as real boldness, as reality in strength of the mind. மனதில் ரியலான ஒரு பலம் உண்டென்றால் அது எப்படி வருகிறது? To preach the word of God. தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுகிற அந்த போல்ட்னஸ். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? மிகுந்த தைரியம், ஹோலி போல்ட்னஸ். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா மோசஸ் இருப்பார், அப்படியே பயந்துருப்பார். நான் போகமாட்டேன்னு அப்படி தானே. அப்புறம் ஆண்டவர் சொல்வார், மோசே பயப்படாதடா, உன் கையில் என்ன இருக்குது? கோல் கீழே போட்டால் பாம்பாயிடும், துள்ளுவான். அப்புறம் கோலை பிடுறா, என்ன ஆயிடுச்சு? கோல் ஆயிடுச்சு. மோசே உன் பாக்கெட்டில் கை விட்டா என்ன ஆயிடுச்சு? வெளியே எடுத்து பார்த்தா குஷ்டரோகம் வந்துருச்சு. பயந்துடா, திரும்பி உள்ள விடு, சரியாயிடுச்சு. ஒரே பயந்தாங்கோலி இல்லை. நான் போக மாட்டேன் எகிப்துக்கு, உங்கள் அண்ணன் வரான் பார், போ. எப்படியோ போய் பணியே பண்ணார். தாவீது போல்ட் மேன், சாலமோன் ரிச் மேன், எல்லாம் வராங்க. பட் நியூ டெஸ்ட்மென்ட் பிலீவர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க கையில் ஆண்டவர் பணமும் கொடுக்கல, பதவியும் கொடுக்கல, பொருளும் கொடுக்கல, வெறும் கைகளோடு அவர்களை அனுப்பினார். நான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் படிச்சுட்டு பிறகு நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா தன்னோட 12 சீஷரில் 1 அவுட்டு 11 பேரோடு கூட ஒலிவ மலையின் மேலே ஏறுகிறார். ஒலிவ மலையின் மீது 11 சீஷர்களும் நின்று கொண்டிருக்க வெறும் கையாய் அவர்களை விட்டு பரமேறி போனவர் தான் நம் இயேசு. வெறும் கை. ஹல்லேலூயா. கை இப்படி நீட்டுங்க. ஆமென். என்ன இருக்குது இப்போ கையில்? ஹல்லேலூயா. சிலர் கையில் மோந்திரம் தருது, வெரி குட், ஸ்தோத்திரம். அப்போ வெறும் கை இல்லை, ஆபத்துக்கு அந்த காசு வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன் கையில் ஒன்றும் இல்லை, வெறும் கை. ஹல்லேலூயா. என்ன இருக்குது? இப்படி தான் கர்த்தரை விட்டுட்டு போனார். என்ன பாருங்கள், வெறும் கையாக இருந்தாலும் எனக்கு தைரியம் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். வெறும் கையாக இருந்தாலும் எனக்கு தைரியம் இருக்கிறது. எப்படி இந்த தைரியம் வந்தது? பை த காலிங். ஹல்லேலூயா. தமஸ்குவில் இருக்கிற சீரியாவில் இருக்கிற தமஸ்குவுக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் கட்டி இழுத்து கொண்டு வருவேன் என்று போகிறான். சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒளி அவன் கண்களில் பட்டது. கண் குருடாய் கீழே விழுந்தான். முதல் முறை பெயர் விட்டு கூப்பிட்டார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இது யாரா? இது நம்ம பேரை கூப்பிட்றாங்க. இன்றைக்கி மாதிரி ஸ்பீக்கர் டெக்னாலஜிலாம் இல்லை, ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி வானத்துலேருந்து கேட்குது. இன்றைக்கி கேட்டால் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். யாரோ எங்கே வந்து ஹாரனில் பேசுகிறாங்க, என் பேரை கூப்பிட்றாங்க, நம்ம சொல்லலாம். சவுண்டு கேட்டுச்சு. அலறி போனான். கர்த்தாவே நீர் யார் என்றான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். உன்னை புறஜாதிகளுக்கிடம் ஊழியத்துக்கு அனுப்புவேன், உன்னை எனக்கென தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அந்த அழைப்பிலே தைரியமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. God has called you for his work regardless of any physical problem that you are facing. நீங்கள் அமர்ந்திருக்கிற எல்லாரையும், வாலிப பிள்ளைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட கூப்பிட்டு எழுப்பி கேட்டேன்னு வைங்களேன், எத்தனை பேருக்கு முதுகு வலிக்குதுன்னா எல்லாரும் எழுச்சிப்பீங்க, முதுகு வலிக்குது. தலைவலி எத்தனை பேர்? எல்லாரும் தலைவலி. வயிறு வலி எத்தனை பேர்? எல்லாரும் வயிறு வலி. ஏஞ்சிக்கலாம். இதுக்கும் தைரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை மகனே. உன் பலவீனத்தின் மத்தியிலும் இந்த மிகுந்த தைரியம் ஆப்ரேட் ஆகும். Paul was living in the time when there was intense physical persecution. கிறிஸ்டியன் தெரிஞ்சாலே அடிப்பானுங்க. தப்பு பண்ணால, கிறிஸ்டியனை பார்த்தாலே அடிக்கணும். அதான் ரூல். அன்னைக்கு யார் போட்டது ரூல்? யூதர்கள். யார் போட்டது ரூல்? ரோமர்கள். யார் போட போகிறது ரூல்? இந்த ஜூலியஸ், மன்னிக்கும், கிளவுடியஸ் நீரோ சீசர். இவன் ரொம்ப கெட்டவன், இவன் நல்லவன் கிடையாது. இந்த இருக்க போகிற ராயன், உலகத்தை ஆளுகிற அந்த ராயனுக்கு முன்பதாக கட்டப்பட்ட நிலையில் இருக்கார். அவர் தெரியாமல் அபயமிட்டார். இந்த ராயன் நல்லது பண்ணுவான்னு யூதர்கள் இருந்து தப்பிச்சார், ரோமர்கள் இருந்து தப்பிச்சார். இந்த ராயன் ஒன்றும் நல்லது பண்ண போகிறதில்ல.
அவனுக்கு கிறிஸ்டியன்ஸை பிடிக்காது, அவனுக்கு நல்லவங்களை பிடிக்காது. அவன் கெட்டவன், நல்லவர்கள் சாகிறதை பார்த்து ரசிக்கிற கெட்டவன். ஆனாலும் மிகுந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது? இந்த மிட்ஸ்ட் ஆஃப் சோஷியல் அப்போசிஷன். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய பணியை செய்யும்போது நிறைய தடைகள் வரும். நமக்குள்ளே உள்ள இந்த தைரியம் தான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றப் போகிறது. ஈஸி கர்த்தருக்கு ஊழியம் செய்வது? சொல்லுங்கள், ஈஸி. எத்தனை பேர் மிகுந்த தைரியத்தோடு ஆப்ரேட் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. சாதாரண தைரியம் பத்தாது, இப்போ இருக்க தைரியம் பத்தாது. நான் இன்றைக்கி சர்மன் இந்த 11th இயர் ஆனிவர்சரியில் அவங்க எல்லாருக்கையும் பேசுறது என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பண்ணினுக்கிறீங்க. சூப்பர் பாஸ்டர் என்கிற பெயர் நமக்கு இன்னும் வாங்கலை. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்ல, உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைரியம் வேணும். எதுக்கு? பணம் சம்பாதிப்பதற்கா? வேலையில் இன்னும் நிறைய பெரிய சம்பளம் வாங்குவதற்காக? இல்லை மகனே மகளே, என் ஊழியத்தை செய்வதற்கு உனக்கு இன்னும் மிகுந்த தைரியம் அவசியம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? அப்படியே தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 11ஆம் ஆண்டிலே கர்த்தாவே எனக்கு மிகுந்த தைரியத்தை தாரும், பலவீனத்தை பார்க்காதபடி வாழக்கூடிய மிகுந்த தைரியத்தை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. மிகுந்த தைரியம். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், இந்த வேர்டு மறந்துடாத இந்த இடத்துல பற்றி. மிகுந்த தைரியம். சொல்லுங்க, மிகுந்த தைரியம். சொல்லுங்க, மிகுந்த தைரியம். ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உனக்கு ரொம்ப தைரியம் வேணும், நீ தைரியசாலி என்று. எந்த தைரியத்தை பற்றியும் பெருமையாகவும் நாம் பேசவில்லை. தைரியம் இல்லாதவனை பார்த்து கோழை என்றும் பேசவில்லை. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற மிகுந்த தைரியம், திஸ் இஸ் டிவைன் டெலிவரன்ஸ் ஃப்ரம் காட். இட் இஸ் a divine blessing from God. கர்த்தர் இன்றைக்கு இந்த மிகுந்த தைரியத்தை நமக்கு தன்னுடைய இடத்திலிருந்து கர்த்தர் தருகிறார். தன்னுடைய பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த மிகுந்த தைரியம் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகணும்னா நீங்கள் உங்கள் காலிங்கை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மிகுந்த தைரியம். மிகுந்த தைரியத்தை வைத்து எப்படி ஆப்ரேட் பண்ணான்? என்னை அழைத்தார் என்கிற தைரியத்தோடு. உங்களை கர்த்தர் அழைச்சிருந்தார்னா இந்த அழைப்பு உங்களுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்கும். என்னை கர்த்தர் அழைச்சிருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அழைச்சிட்டார்ன்ற எண்ணம் வந்த பிறகு நீங்கள் ஆப்ரேட் ஆகலைன்னா உங்களுக்கு இப்போ இந்த மிகுந்த தைரியத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. தலைமையில் கை வச்சு ஒரு பர்சனல் ப்ரேயர் பண்ணிங்க, எனக்கு தாப்பா தைரியம் தாப்பா. இன்றைக்கி நான் எல்லா ஊழியத்தை நிறுத்தினதுக்கு காரணம் தைரியம் இல்லை. இன்றைக்கி நிறுத்தினதுக்கு காரணம் தைரியம் இல்லை. இன்றைக்கு நான் செய்யாமல் போனதுக்கு காரணம் தைரியம் இல்லை. அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த தைரியத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த தைரியத்தை, எலியா தீர்க்கதரிசி கொடுத்த தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தாரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழைப்பு மிகுந்த தைரியத்தோடு ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்றால் முக்கியமாக எதை திங்க் பண்ணணும்? நீங்கள் அழைப்பு. நான் அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளைங்களாம் நான் அழைக்கப்பட்டவன். பெண்கள்லாம் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவள். சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இந்த மிகுந்த தைரியம் ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம எப்போதும் அழைப்பை திங்க் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது, யூ ஷுட் நாட் பி அஷேம்டு. கிறிஸ்துவை பற்றி எந்த இடத்திலும் வெட்கப்படக்கூடாது. ஆமென். வெட்கப்பட கிறிஸ்துக்காக நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த மெசேஜை சும்மா கேட்டு போகாதீங்க, முடிவு எடுக்கிறீங்களா? சேலஞ்ச். Challenge. See boldness. Hallelujah. Boldness will lead you into a path where you will operate without feeling shame. You will not be ashamed of gospel. Jesus என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன இந்த சின்ன பூமியில், என்ன பூமியில், என்ன பூமிங்க? சின்ன பூமியா பெரிய பூமி? அது ஆண்டவர் பார்வையில் சின்ன பூமி. கேனோனிஸ் மெஜாரிஸ்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. என்ன நட்சத்திரங்க? அந்த கேனோனிஸ் மெஜாரிஸ் தான் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுனா நம்ம சூரியன், அதில் ஒரு குண்டூசி. எதில் குண்டூசி? கேனோனிஸ் மெஜாரிஸ் என்ற நட்சத்திரத்தில் நம்ம சூரியன் ஒரு குண்டூசி. நம்ம சூரியன் எவ்வளோ பெருசு தெரியுமா? நம்ம இருக்கிற பூமி 10 லட்சம் பூமி எதுவுமே அதில் அடுக்கலாம். அப்போ சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த பூமியே 10 லட்சம் அடுக்கலான்னா இந்த பூமியில் இந்த பட்டாவரம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதில் இந்த பில்டிங் எவ்வளோ பெருசு? அதில் உட்காந்துக்கிற தூசி நம்ம எவ்வளோ பெருசு? அல்லேலூயா. இந்த தூசி என்னை பற்றி வெக்கப்படக்கூடாதுன்னு அவர் விரும்புறது ரைட்டா தப்பா? அல்லேலூயா. அப்படி நீ வெக்கப்படாமல் இருந்துட்டீன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாகும் தேவ தூதர்கள் முன்பாகும் உன்னை பற்றி நான் வெக்கப்படாமல் எங்கள் அப்பா கையில் உன்னை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு தைரியம் வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்கள் அழைப்பை புரிந்து கொண்டு அழைப்பை பற்றியே பேசிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் வெட்கப்படக்கூடாது. You should not feel ashamed.
ஹல்லேலூயா. திஸ் இஸ் போல்ட்னஸ். இது போல்ட்னஸ். ஆமாங்க, நான் கிறிஸ்டியன் தான். நீங்கள் பாஸ்டரா? ஆமாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது அலோ அலோன்னு கத்துவீங்களே, இப்போ சொல்லுங்கள், ஆமாங்களாவா? இல்லை, எங்கள் ஒய்ஃப் தாங்க கத்தோம். ஒரு பிரதர் சொல்லிட்டார், அதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் தான் கத்தோம், நான் கத்த மாட்டேன், நான் அதை அடக்குருவேன். என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவை பற்றி வெட்கப்பட மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லலாமா? ஏன்னா அப்போ தான் ஒரு பரலோகத்தில் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பற்றியும் வெட்கப்படவே மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி வெட்கப்படணும்னா யார் கையில் வெட்கப்படணும்? அதை விட பெருசாக என்ன இருக்குது? நான் கிறிஸ்துவை விட்டுட்டு போகிற அளவுக்கு கிறிஸ்து தான் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை பற்றி நீங்கள் வெட்கப்படலைன்னா தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தமா? அடடடடா. அப்போ நம்ம வெட்கப்படுறோன்னா நம்ம ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தமா? நம்ம ரட்சிப்பே கொஸ்டின் மார்க்கில் வருது. தம்பி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம் சார். அப்போ ஜீசஸ் பற்றி யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஐயா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எங்கள் பாஸ்டர் நம்பர் தரேன், அவர்களை பேசிக்க. நோ மகனே, நீ அவரை பற்றி போல்டாய் பேசவில்லை என்றால், நான் உங்களை பப்ளிக் மீட்டிங் பேசுங்கன்னு சொல்ல, எல்லாருக்கையிலும் பேசுங்க சொல்கிறேன். லிசன். உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் பேசணுமா பேசக்கூடாதா? தைரியமாக சொல்லுங்க. உயிர் போகிறவங்க எல்லாம் பேசணுமா பேசக்கூடாதா? அவங்க கோச்சிப்பாங்களா? அதை பற்றி கவலை இல்லை. அப்பா, நீ கோச்சிக்குன்னா போ, கோச்சிக்காதுன்னா போ. உன் உயிர் போகிறது. உன் உயிர் போகிற நேரத்தில் நீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, மார்க்கங்கள் இருக்குது, ஒரே இடத்துல மட்டும் தான் சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உயிர் போகிற நேரத்தில் காப்பாற்றுற ஒரு சாமி இருக்கிறது என்றால் சொல்லுங்க, அது இயேசு சாமி தான். அதை பற்றின பேசின போல்ட்னஸ் தான் பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் தலைமை இடம் ரோம். அன்னைக்கு வீனஸ் தேவதனுடைய கோயில் இருக்கிற இடம், சூரிய தெய்வத்தை வணங்குகிற இடம். நீங்கள் ஒவ்வொரு நம்முடைய நாள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாமே ஒரு கடவுளுக்கு வணங்குற நாள். சன்காடை வணங்குற நாள், மூன்காடை வணங்குற நாள். அப்படி பேர் வச்சானே ரோமன், அவனுக்கு முன்பதாக அவனுடைய கோட்டைக்குள்ளே சென்று, அவனுடைய கோயிலுக்குள்ளே சென்று, அந்த சீசருக்கு முன்பதாக நின்று கொண்டு தைரியமாய் சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஊழியக்காரன். ஹல்லேலூயா. we should be bold enough. மிகுந்த தைரியம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மிகுந்த தைரியத்துடனே படிங்கம்மா. தடை இல்லாமல். ஹல்லேலூயா. தடை இல்லாமல். இந்த தடை இல்லாமல் என்கிற வேர்டை இங்கிலீஷ், தமிழ் வசனம் வந்து தடை இல்லாமல் போட்டிருக்கு. இங்கிலீஷ் வசனம் நான் சொல்லுதுன்னா நோ மேன் ஃபார்பிடிங் ஹிம், அதாவது எந்த மனுஷன் தடுத்தாலும் ப்ரொசீட் பண்ணாராம். புரிஞ்சுங்க, தமிழில் வந்து தடை இல்லாமல் போட்டுருச்சு. நானும் நினச்சேன் நிறுத்தாமல் பேசி நிறுத்திருப்பார் போலன்னு. இங்கிலீஷ் வசனம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகுது. மனிதர்கள் வந்து நிறுத்தினாலும் பவுல் என்ன பண்ணல? நிறுத்தவில்லை. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இந்த வாரம் ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வாரம் ஆண்டவருடைய ஊழியத்தையோ, ஆண்டவருடைய ஜெபத்தையோ, ஓயாமார் ஊழியத்தையோ, சிறுவர் ஊழியத்தையோ, ஆவடி ஊழியத்தையோ, வாலிபர் கூட்டத்தையோ, வேற என்னதுங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரையோ, பெண்கள் கூட்டமையோ, செடாரையோ நடத்துவதற்கு காரணமாக இருந்தவன் ஒரு மனிதனாய் இருந்தால் நோ மேன் ஷுட் ஸ்டாப் காட்ஸ் மினிஸ்ட்ரி. உங்கள் தைரியம் அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணும். மனிதனோட போராடுங்க, சண்டை போடுங்கன்னு சொல்ல, எந்த மனிதனும் கர்த்தருடைய பணியை நிறுத்த முடியாது, நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பினா ரோக் ஹிந்தி வசனம் சொல்லுது, அவர் பினா ரோக், அவ்வளோதான் அது சொல்லுது. அது தமிழில் போல தான் தடையில. பட் இங்கிலீஷ் வசனம் ஒரு ஸ்டெப்பு போகுது. நோ மேன் ஃபார்பிடிங் ஹிம், நன் கேன் ஸ்டாப் காட்ஸ் மினிஸ்ட்ரி. இந்த சண்டே சர்வீஸை யாரும் நிறுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறுத்தக்கூடாது. அது அவனுக்கு ஆபத்து, நிறுத்துக்கிற நமக்கும் ஆபத்து. எந்த மனிதனை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. சொல்லலாமா? தைரியமாக சொல்ல ரெடியா? உங்கள் கையை உயர்த்துங்க. என்ன கையில் பைபிள் எடுத்துங்க. நான் நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதை எந்த மனிதனும் நிறுத்தவே முடியாது. புரிஞ்சுட்டு தான் சொன்னீங்களா இல்லை அப்படியே ஒப்பிச்சிட்டிங்களா? இல்லை, திரும்பி சொல்லமா? நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை எந்த மனிதனும், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், அந்த அளவு கூட வந்துடுது இந்த வசனம். புரிஞ்சுங்க. என்னப்பா தங்கங்களா, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுது, தைரியமாக சொல்லுது. சொல்லவா? நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை எந்த மனிதனும் தடை
தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்களுக்காக நான் அல்லேலூயா சொல்றேன். எந்த மனிதனும், no man could stop. This is the persistence of Paul the apostle. persistent-ஆ இருக்கார். 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார், ரோம்ல போய். ஏற்கனவே சிசரால 2 வருஷம் இருந்தார். அப்போ என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல. அப்போ ஊழியம் பண்ணியிருப்பார். இது ரோம்ல போயிட்டார். இது அவங்களோட கோட்டை. சிசராவது நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே சில யூதர்கள் அவங்கள பிஸ்னஸ் மேன், அவங்களே இவர் கூட சண்டை போட தான் வரப்போகிறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில். அந்த கோட்டையில் போய் நின்று இந்த மிட்ஸ்ட் வென் இந்த ஹார்ட் ஆஃப் அப்போசிஷன் சொல்லலாம். அன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக ஒருத்தர் வந்து அடிக்க பவர் இருக்கும்னா அது ரோமர்கள் தான். அவங்க தான் அத்தாரிட்டி இருந்தது. ஏன் தெரியுங்களா? ரோமர்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஜனம் வந்து கடவுள் பாசம் இருக்குது தானே, கரெக்ட் தானே? உலகம் ஃபுல்லாக ஜனங்களுக்கு என்ன இது இருக்கு, தெய்வ பக்தி இருக்கா இல்லையா? சூப்பர் பிளானு. ஜூலியஸ் சீசர் இருக்கார்ல, அவர் தான் கடவுளாம். என்ன பண்ணுவீங்க? இப்போ செத்துட்டார்ல, எங்கே போட்டாங்க? காயினில் சீசரோட படத்தை முத்தரிச்சு, சாமி யார் வீட்டுக்கே வருது? உன் வீட்டுக்கே வருது. உனக்கு பணம் தான் சாமினாலும் சாமி யார் தான்? எங்கள் தாத்தா சீசர் தான்டா. சீசருக்கு உலகெங்கும் நிறைய கோயில்கள் இருந்துச்சு. அப்போ ஊர் ஜனம் யாரை வணங்குறாங்க? சீசரை வணங்குறாங்க. வணங்கலாம் வணங்க வைப்பான், பூஜை வைப்பான், எல்லாம் பிரார்த்தனாலாம் வைப்பான். வச்சு என்ன பண்ணுவான்? வணங்க வைப்பான். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ரோம், சீசரோட ஊர். அங்கே போய் தைரியமாக ஒரே ஒருத்தர் கை கட்டப்பட்ட லெவலில், இவர் கொஞ்சம் ஹானரபிள் கைதின்றதுனால சொந்தமாக வீடு வாடகை எடுத்துனுக்கிறாரு 2 போலீஸோட காவலரோட. ஆனால் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னா, நான் யோசிச்சு பார்க்குறேன், யாரா இந்த பவுல்? எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு? ஆமீன். அவர் சமாதி எங்கே இருக்குன்னா சொல்லுங்கப்பா, அந்த சமாதியிலையாவது போய் காலில் விட்டு வரேன். அவர் கல்லறை கூட எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலடா. அவங்க பேரனோட கல்லறை இருந்தால் கூட காட்டுப்பா, அவங்க காலிலையாவது விழுந்துட்டு வரேன் என்று சொல்லுகிற அளவுக்கு மனதைரியத்தோடு கர்த்தர் பணியை செய்தார். பவுல் காலில் நீங்கள் உழவேனா, பவுலை நிரப்பின பரிசுத்தாவினுடைய காலில் இன்னைக்கு விழுந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த மனதைரியத்தை கர்த்தர் தருகிறார். மிகுந்த தைரியம். சொல்லுங்கள், கையை அப்படி வச்சிங்க. அப்படிங்க மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம். தடை இல்லாமல். சொல்லுங்கள், தடை. ஆமாம், நம்ம கூட டீம் வருதோ இல்லையோ, பவுல் கூட எந்த டீமும் இல்லை, தனியாய் கர்த்தர் பணியை செய்தார். எத்தனை பேர் உங்கள் மாஸ்டர் மைண்டு இன்னைக்கு கர்த்தருக்காக செயல்பட போகிறீர்கள்? ஆமென். என்னத்தை செய்தார் தடை இல்லாமல்? வாட் டிட் ஹி ஸ்பீக்? வாட் டிட் ஹி டு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாராம். 3rd பாயிண்ட் வசனம் போட்டாங்கல்ல, மிகுந்த தொடரும். ஆமாம், தேவனுடைய கன்சர்னிங் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். உங்களை யாருக்காவது இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருந்திருக்கலாமே, அவராக இருந்திருக்கலாமே, இவராக இருந்திருக்கலாமேன்னு உங்களுக்குள்ள எண்ணம் இருந்தால் நீங்கள் கவலையப்படாதீங்க. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களை அழைக்கிறது. 1000 வருடம் அரசாட்சி பூமியில் செய்ய போகிற ராஜ்யம் உங்களை அழைக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா. மரித்த பிறகு நம்மளை உயிரோடு எழுப்பி ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நாம் வாழ்வோம், நமக்கு ஒரு ராஜா உண்டு, இதே பூமியிலே வாழ்வோம் என்பதை எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த மார்க்கமும். அவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த ஃபார்மில் இருக்கீங்க, நாளைக்கு என்ன உருவத்தில் வருவீங்கன்னு தெரியாது. நல்லது பண்ணால் நல்ல ஜீவனாக வருவீங்க, ஆனால் மனித பிறப்பாக வர மாட்டீங்க. நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா சிங்கமாக பொறுப்பீங்க. சிங்கம் எதாவது போய் அடிக்கும், எல்லாம் மானெல்லாம் வேட்டையாடும். நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா நீங்கள் மானாக பொறுப்பீங்க, சிங்கம் வந்து உங்களை அடிச்சிடும். அந்த குழப்பத்திலே நம்ம ஓடிங்க, ஐயோ நான் சிங்கமாக பொறுப்பேனா, மானா பொறுப்பேனா, சிங்கமாக பொறுப்பேன், புறாவை பொறுப்பேனா, காக்காவாக பொறுப்பேனா, நிறைய இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொன்னாங்க, ஒருத்தர் செத்த பேருக்கு உடனே என்ன ஆகிடுவார்? காக்காவாகிடுவார் அப்படின்னாங்க. அதனால் இட்லிலாம் எடுத்து எங்கே வைக்கணும்? முதல்ல காக்கா சாப்பிடு, இதான் எங்கள் தாத்தா, காக்கா சாப்பிடு, இதான் அந்த தாத்தா அப்படின்னு. அப்படி என்னென்னமோ கன்ஃபியூஷன் வருது. பைபிள் மட்டும் தான் சொல்லுகிறது, மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்புவார். கிறிஸ்துக்குள் மரித்தோரை, அந்த வேர்டு எல்லாரும் ஏஞ்சிப்பாங்க 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு. இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு எல்லாரையும் எழுப்பி, கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை எழுப்பி ராஜ்யத்தில் பங்குள்ளவனாய் செய்வார். கிங்டம், அமைச்சர்களாய் வைப்பார். சொல்லுங்க, ராஜாக்களாய் வைப்பார், ஆசாரியர்களாய் வைப்பார். இதை தான் பவுல் பிரசங்கித்தான். steadfastness in preaching the word of God. In the midst of imprisonment, in the midst of beatings, in the midst of shipwreck, எத்தனை பாடு வந்தாலும் கர்த்தர் பணியை நிறுத்தக்கூடாது என்பதை தான் இந்த வசனம் நீங்கள் சொல்லினது.
நம்ம நிறைய நேரத்தில் பாடு பற்றி பெருசாக சொல்லிட்டு போகிறோம். ஏன் பிரதர் இந்த ஊழியம் பண்ணல? ஆடா போங்கய்யா, நீங்கள் வேறு என் பிரச்சனையை சொன்னேன்னு வைங்களேன், நீங்களே ஊழியத்தை விட்டு போயிடுவீங்கய்யா. ஐயோயோ அப்போ நான் சொல்லாத, ஏன்னா போகக்கூடாதுன்னு தான் நான் தாக்கு பிடிச்சிருக்கிறேன். நிறைய பிரச்சனையா. இத்தனை பிரச்சனைகளும் என் மகனே, என் மகளே, உன்னை இன்னமும் செய்யதான் வைக்க வேண்டும் என்பதை பவுலினுடைய இந்த வசனம் நம்மிடத்தில் பேசுகிறது. ஹல்லேலூயா. In the midst of all the trials and tribulation, the more and more the problem comes, the more and more bolder you need to become. The more and more trials comes, the more and more stronger you need to become in Christ for His glory. பிரச்சனை வர வர இன்னும் அதிகமாக தான் செய்வேன். ஹல்லேலூயா. சரீர பலவீனம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து, சரீரம் பலவீனம் அடைய சொல்லுங்க, பலவீனம் அடைய இன்னும் அதிகமாக செய்வேன். பிரச்சனைகள் சொல்லுங்க, பிரச்சனைகள் பெருக, பிரச்சனைகள் பெருக பெருக சொல்லுங்க, இன்னும் அதிகமாக செய்வேன். விசுவாசத்தோட சொல்லுங்க, தடையில்லாமலும் செய்வேன். விசுவாசமா நீங்க அறிக்கைட்டீங்கன்னா பலிக்கும். Hallelujah. This is the boldness that can operate without any hindrance. எத்தனை தடை வந்தாலும் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. செய்வேன். This is a privilege to us. அவர் பணியை செய்வது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். அவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நான் ஒரு தண்ணீர் கொடுத்தேன் அப்படின்றது எனக்கு ஒரு மெடலாக பரலோகத்தில் தருவார்னா, நான் தண்ணி கொடுக்குற தொழிலுக்கே போயிடுவேன் அவருடைய ஊழியத்துக்கு. இந்த எளியவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லுவார் என்றால், நான் எளியவர்கள் கூடவே போயிடுவேன். உனக்கு நான் செஞ்சிட்டே இருக்கேன், ஏன்னா உனக்கு செஞ்சால் எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ். ஏனென்றால் என் இயேசு எனக்காக இருக்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கர்த்தர் நம்மளை ட்ராவல் பண்ணுவார். நான் தோத்தாலும் அவர் பணி செய்வேன். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நான் தோத்தாலும், ஏன் தெரியுமா? நான் தோக்குறேன்றது பெருசு இல்லை, அவர் தோக்கவே போகிறதில்ல. அதனால் தோத்த நான் ஜெயிக்கிறவர் பக்கம். என் பிஸ்னஸ் தோக்கலாம். என் பிஸ்னஸ்ஸு எத்தனை பேர் தைரியமாக சொல்ல போகிறீங்க? ஏன் பாஸ்டர் காலையில் நீ தப்பு தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி ஜெயித்தாலும் நாளைக்கு ஒரு நாள் அது தோற்றுரும். தோக்கவில்லை என்றால் தோற்கடிக்கப்படும். ஆனால் என் கிறிஸ்து தோக்க மாட்டார். அதனால தான் 10%ல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பெரியவங்க சொல்கிறாங்க, நீ எவ்வளோனா சம்பாதி, எவ்வளோ சேர்த்து வச்சு அவ்வளோதான் நீ பணக்காரன். எவ்வளோ தெரியுமா சேர்த்து வைக்க முடியுமா? ஒரு 10% சேர்க்க முடியுமா? அது எடுத்துகிட்டு போய் எஸ்ஐபியில் போடுங்க. என்ன பண்ணுங்க? டெய்லி இன்வெஸ்ட், எஸ்ஐபி அதில் போடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. 10%ஆவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன வரும்? லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆகும். 90% சாப்பிட்டீங்களே அதை விட்டுருங்க, இந்த 10% மேலே நம்பிக்கை வைங்க. எனக்கு ப்ரே பண்ண தெரியாதுயா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பாஸ்டர் மாதிரி பேச தெரியாது, எனக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி டான்ஸ் ஆட தெரியாது, ஆனால் அந்த கூட்டம் போகுது, அந்த கூட்டத்துக்கு கூட நானும் ஒரு ஆளாக நிற்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்காக நான் பகிரமாக நிற்கும்போது என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வருகிறார் என்கிற இந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பவுலை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் இந்த மனுஷன் ஒரு சூப்பர் ஹியூமனாக இருப்பாருன்னு நினச்சேன். இல்லை, he is a normal human but a spiritual super human. இன்றைக்கு ஆவிக்குரிய பலம் உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. boldness to declare the gospel of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தானா. என்ன பண்ணாரு? எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது பிடிக்கும்? ஆமென். இந்த மேடைக்கு வாங்கன்னு கூட மாட்டேன், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மேடை. நீங்கள் மேடை அமைங்க, நீங்கள் மேடை அமைங்க. உங்கள் வீட்டில் வீட்டு கூட்டம் ஆரம்பிங்க, பேசுங்க. சிறுவர் கூட்டம் ஆரம்பிங்க, பேசுங்க. இந்த பெரியவங்கள நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன பேசுனேன்னு கேட்பாங்க. 10 குழந்தைய உட்கார வச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது கேட்டுகிட்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர் சரியா, கர்த்தர் நல்லவர் சரியா, கர்த்தர் நல்லவர் சரியா, கர்த்தர் நல்லவர் சரியான்னு ஒரு அக்கா சொல்லேங்குது. அதுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனாலும் குழந்தைங்க சிரிச்சின்னு கிடக்குது. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய்ச்சி, அது ஒன்று தான் சொல்லுது. அதில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். God is giving us boldness today. Amen. இந்த போல்ட்னஸ் நமக்கு கர்த்தர் தந்துட்டார், எனக்கு தந்துட்டார், உங்களுக்கு தந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? இந்த பாஸ்டரு என்னை பற்றி கரம் வச்சுட்டாரு, எனக்காக தான் பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்லை திருச்சபையே, நம்ம சர்ச்சில் மார்னிங் டிவோஷனில் இந்த வாரம் தான் 28 முடித்தோம். இந்த 28 இன்னும் என் காதில் தொனிச்சிட்டே இருக்குது. என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்கிறப்பா,
தைரியமாக இரு. என் ஊழியத்தை செய்ய தைரியமாக இரு. பிரச்சனை வரும் இருந்தாலும் தைரியமாக இரு. கையில் காசு இல்லாமல் போக இருந்தாலும் தைரியமாக இரு. பல பேர் எதிர்ப்பாங்க இருந்தாலும் தைரியமாக இரு. உன்னை ரோமாபுரி கூட கட்டி இழுத்துன்னு போயிடுவாங்க ஆனாலும் தைரியமாக இரு. சீசர் முன்னாடி கூட நிற்க வேண்டியது வரும் இருந்தாலும் தைரியமாக இரு. போல்டாக இரு. ஆமென். பாவம் செய்கிறவர்கள் போல்டு மாதிரி செய்வாங்க, ஆனால் அவங்க போல்டு கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாக ஆப்ரேட் பண்ணுறவங்க போல்டாக காட்டுவாங்க, போல்டு கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு போல்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ரியல் போல்ட்னஸ் கர்த்தர் தருவாராக. ஹீஸ் கன்க்ளூடிங் இட். அந்த ஊழியம் முடிவடைகிறது. இனிமேல் அவரை பற்றி ஸ்டோரி நம்ம படிக்க போகிறதில்ல, அவரோட லெட்டரில் தான் படிக்க போகிறோம். அவருடைய கமெண்ட்ரி இது முடிவடைந்தது. நோ மேன் குட் ஃபார்பிட் ஹிம். எந்த மனிதனும் தடை செய்யாத ஒரு ஊழியம். ஏஞ்சி நிற்கலாமா? என்னை தடை பண்ண முடியாதுன்றவங்க மட்டும் ஏஞ்சி நில்லுங்க, மீதி பேரில். அப்புறம் தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. பையன் நிறுத்திட்டான், பொண்ணு நிறுத்திச்சினோ, என்னை யாராலும் தடை பண்ண முடியாது. என் கர்த்தருக்காக நான் செய்வேன். வாரம் ஒரு முறை செய்வேன், வாரம் 2 முறை செய்வேன். என்னவோ நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ, எதுக்கு எழுச்சிங்கன்னு எனக்கு தெரில. எல்லாராலும் எழுந்துக்கூடாது. நோ மேன் கேன் ஃபார்பிட் மீ. என்னை யாரும் தடுக்க முடியாது. என்னை தடுப்பவர் இல்லவே இல்லை. என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என்னை தடுப்பதற்கு யாரும் இல்லை. நோ மேன். ஆர் யூ வில்லிங் டு டெமான்ஸ்ட்ரேட் த கரேஜ்? என் கர்த்தருக்காக நான் நிற்கிறேன். இந்த 11ஆம் ஆண்டு விழாவில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நம்முடைய சபையை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கூட்டி கொண்டு போக வேண்டும். தைரியம் வேண்டும். நம்ம பேரில் நம்ம அக்கௌண்ட்டில் இன்னும் நம்ம எதுவுமே கர்த்தருக்குன்னு பண்ணலைங்களாங்க. பேங்க் புக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறோமே, அதுதான் பெருசா? ரேஷன் கடையில் போய் கரெக்டாக வாங்கிடுறோமே, அந்த அக்கௌண்ட்டு தான் பெருசா? கர்த்தரோட அக்கௌண்ட்டில் நம்ம என்ன வச்சுருக்கோம்? இந்த சண்டே சர்வீஸில் கர்த்தர் இந்த 11ஆம் ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பி போல்ட். மிகுந்த தைரியம் உனக்கு வேண்டும் மகனே. கொஞ்சம் அப்படியே நம்ம கர்த்தர்கையில் ப்ரே பண்ணலாமா? முடியாதவங்க தலைமையில் கை வைங்க. அப்பா நான் ரொம்ப சும்மா சோர்ந்து போகிறேன்ப்பா. மெசேஜ் கேட்கும்போது ஒரு தைரியம் வருது, வீட்டுக்கு போனதும் என்னை விட்டு அந்த தைரியம் போகுது. சில நேரம் நான் என்னை பெரிய ஞானி மாதிரி நினச்சிக்கிறேன்ப்பா, நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டு, ஆனால் பைபிள் படிக்கும்போது நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுதுப்பா. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உங்கள் பணி செய்ய. என்னை அர்ப்பணிக்கிறேன், குடும்பமாய் அர்ப்பணிக்கிறேன், குடும்பமாய் அர்ப்பணிக்கிறேன். அப்பா என்னை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறேன். என் தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மகளே நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை விடமாட்டார், கர்த்தர் உன்னை விடமாட்டார். கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். உனக்கு தைரியம் இல்லை என்று கர்த்தர் விட்டு போக போகிறதில்லை. கர்த்தர் உனக்கு நல்ல மன தைரியத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் உனக்கு நல்ல மனதைரியத்தை தருகிறார். கர்த்தர் நல்ல மனதைரியத்தை தருகிறார். நல்ல மனதைரியத்தை தருகிறார். நல்ல மனதைரியத்தை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு மனதைரியம் தாங்கப்பா, மனதைரியம் தாங்கப்பா, எனக்கு தைரியம் தாங்கப்பா, ஊழியம் செய்யக்கூடிய கிருபை தாங்கப்பா, சிறுவர் ஊழியம் செய்யக்கூடிய தைரியம் தாங்கப்பா, ஓஎம்ஆருக்கு மாதம் ஒரு முறை போகக்கூடிய தைரியம் தாங்கப்பா. ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அப்பா நான் விட்டுட்ட ஊழியத்தை திரும்பி செய்யக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. அப்பா செல் குரூப் நடத்தக்கூடிய தைரியத்தை தாங்க. சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. செல் குரூப் நடத்தக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. அப்பா நான் முதியோர் மத்தியில் ஊழியம் தைரியத்தை தாங்க. உடம்பு சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. ஒருத்தருக்காவது ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. உங்க பணியை செய்யக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. ஊழியத்துக்கு நீங்க போங்க, நான் சாப்பாடு செஞ்சு தரேன் சொல்லக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. ஊழியத்துக்கு நீங்க போங்க, நான் பெட்ரோலுக்கு தரேன் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை தாங்க. ஊழியம் நடத்துங்க, என் வீட்டில் நடத்துங்க என்று சொல்லக்கூடிய தைரியத்தை தாங்கப்பா. என் தேவனே மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம் பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. மிகுந்த தைரியத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். மிகுந்த தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். இது சரியான டைம். let us receive it, let us receive it. இந்த நன்னாளிலே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலே, இந்த 11ஆம் ஆண்டினுடைய நிறைவு விழாவிலே கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தாங்க, மிகுந்த தைரியத்தை தாங்க, மிகுந்த தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு மிகுந்த தைரியத்தை தாங்க. ஓ ரிதாலாபா ஷதரபா பாபா ரேகே தே ரே பே தே ரே ரே தே ரே ரிதாலா ராஷரா பாபா பாபா ராகாதாலா போ ரே 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 ரிகாதாரா பாபா ரிதாலாபா ஷதரா பாபா 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 ராதா 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 ரிகாதாலாபா ஷதரபா. மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம் இயேசுவின் நாமத்தினால் மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஓ ரீதன கதின போஷிதே பாபா 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 கரரரரரரரரரரரி பாபா 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 பாரே கே தே ரே தே ரே பு ரே 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 தே ரே பே 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 ரே தே ரே 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 ரே.
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. உறுதிமொழி எடுக்கலாமா? நீங்கள் எந்த பதவி உங்களுக்கு கொடுத்தாலும், குறிப்பாக நம்ம நாட்டில் எந்த பதவி, நம்ம நாட்டில் நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு தலைவர் ஆகிட்டீங்க, இல்லை ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகிட்டீங்கன்னா கூட உறுதி எடுக்கணும். உறுதிமொழி எப்படி எடுப்போம்? கையை நீட்டும் அப்படின்னு அர்த்தம். ஐ சரண்டர், ஐ சல்யூட் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறத அப்படியே என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? உறுதிமொழி. உறுதிமொழி. கைகளை நீட்டி கொள்ளலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ரெடி? 1 2 3 கோ. மிகுந்த தைரியத்துடனும் தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருப்பேன் என்று பரலோகத்துக்கு முன்பதாக பூலோகத்துக்கு முன்பதாக உறுதி அளிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 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 இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. மிகுந்த தைரியத்துடனே சொல்லுங்க. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே
தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.